படம் பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம். விஜயை பத்தி எதுவும் இது பண்ணிருக்காங்களே? எல்லாத்தையுமே தாக்குறாங்க. படம் ஜாலியா இருக்கா? படம் ஜாலியா பொழுதுபோக்கு அம்சத்தோட இருக்கா? பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். சரி, நன்றி. எப்படி பேசிருக்காங்க? அந்த டைலாக் சொல்லு பாப்பா. என்ன டைலாக்? நட்டி பார்க்க விஜய் மாதிரியே இருக்காரா? படம் நல்லா இருக்கா? என்ன டைலாக்? அந்த டைலாக் சொல்லு. டிவிக்கே பயலுங்களா? சூப்பர். நல்லா இருக்கா? பரவாயில்லையா? ஓகே. படத்துல எதுவும் விஜய் எதுவும் இது பண்ணிருக்காங்க? புரியல. விஜய் பத்தி எதுவும் படத்துல இது பண்ணிருக்காங்க? சரியில்லை, அதெல்லாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. படம் நல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கா? கமர்ஷியலா இருக்கு. ஓகே. தம்பிராமையா ஆக்டிங் எப்படி இருக்கு? எம்எஸ் பாஸ்கர் அவர் நல்லா இருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் நல்லா. ஓகே, தேங்க்யூ. விஜய் எதுவும் இமிடேட் பண்ணிருக்காங்க? நல்லா இருக்கு. நெகட்டிவா சொன்னாங்க விஜய் பத்தி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்லா கமர்ஷியலா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பரா இருக்குங்க. செமையா என்ஜாய் பண்ணீங்களா படத்தை? நல்லா என்ஜாய் பண்ணேன். சூப்பர் சூப்பர். யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது? தம்பியோட ஆக்டிங், எல்லா ஆக்டிங் நல்லா இருக்கு. எல்லா ஆக்டிங். நட்டி எப்படி நடிச்சிருக்காரு? நட்டி பேர் நடிச்சாரு. ஹீரோ பேர் தெரியாது. ஹீரோ எப்படி நடிச்சிருக்காரு? ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. விஜய் மாதிரியே இருக்காரா? விஜய் மாதிரியே கொஞ்சம் விஜய் செட்டப்ல இருக்காரு. அப்படியே இருக்காரு. சூப்பர். விஜய் செட்டப்ல இருக்காரு. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது? இந்த கேரக்டர்னு இல்ல, எல்லாருமே அதான் இன்னைக்கு இருக்கிற தனியா இந்த கேரக்டர்னு இல்ல, பொதுவாக எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு காமெடி. எம்எஸ் பாஸ்கர் எதுவும் வந்து மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி பேசிருக்காங்க. அவர் எப்பவுமே அப்படிதான் நடிப்பாரு. இந்த படத்துலயுமே குறிப்பா நம்ம அந்த ஒவ்வொருத்தரையும் நம்ம ரிலேட் பண்ணிக்கிறோம். அந்த படத்துல என்னென்ன ஒரு கேரக்டர் அவங்க பண்றதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு எல்லாமே தெரிஞ்ச கேரக்டர் தான். நம்ம அன்றாட பார்த்து வந்துட்டு இருக்கோம். அரசியல் இருக்குது, பிளஸ் இன்னைக்கு திரை உலகம் எப்படி இருக்கு, அரசியல் உலகம் எப்படி இருக்குறது நம்ம பார்த்து வரைக்கிறது தான். அந்த பார்த்துட்டு இருக்க அந்த இதுல ஒரு கேரக்டரும் நம்ம ரிலேட் பண்ணிக்கிறது தான். அவங்க இந்த இதுன்னு சொல்லலை, அது நமக்கே தெரிய வரும். அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கே இந்த கேரக்டர் தான் அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். என்ஜாய் பண்ணீங்க? கண்டிப்பா. அரசியல் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா? இல்ல, இதுக்கு அந்த மாதிரி ஏன்னா நம்ம படம் பார்த்துதான் மாற்றம் வரணும்னா எவ்வளவு படங்கள் நிறைய வந்திருக்கு. அதை மட்டுமே பார்த்து நம்ம எங்கேயோ எப்படியோ ஆயிருக்கும் தமிழ்நாடு. கடந்த 40-50 வருஷமா நம்ம அப்பா பார்த்தாரு, தாத்தா படம் பார்த்தாங்க, அப்பா பார்த்தாங்க, நம்மளும் பார்த்துருக்கோம். படம் பார்த்து ஒரு மாற்றம் வரும். திரும்பி அரசியல், தமிழ்நாடு அரசியல் மாற்றம் வரும்னா அது வாய்ப்பே கிடையாது. முழுக்க முழுக்க இருக்கிற பசங்களுக்கு இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு ஒரு இன்னைக்கு இருக்க நிகழ்கால அரசியல ஒரு 2 மணி நேரம் ஒரு கதையா எடுத்து உங்களுக்கு படம் முடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு? எனக்கு அந்த ஆக்டர் சூப்பரா இருந்துச்சு. டான்ஸ், பாட்டு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. வந்ததுக்கு ஒர்த்தா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணீங்க? சூப்பர் சூப்பர். காம்பினேஷன்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் ஜாலியா இருந்துச்சு. வேற எதுவும் படத்துல வந்து குறிப்பிட்ட நடிகரை இமிடேட் பண்ணி எதுவும் பேசிருக்காங்களா? விஜய பத்தி குறிப்பிட்டு நல்லா பேசிருக்காங்க. அது மட்டும் தவிர்த்துடலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். படம் சூப்பரா இருக்கு. எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு? விஜய் கேரக்டர் மாதிரியே அப்படியே எடுத்திருக்காங்க. விஜய் கேரக்டர் அப்படியே எடுத்திருக்காங்களா? 26ல எப்பவுமே எங்காலும் டிவிக்கே தான். டிவிக்கே தான் ஓட்டுறீங்க. படம் சூப்பரா இருக்கு, வந்து பார்க்கலாம். இப்ப நீங்க விஜய் ரசிகர் தானே? கோவம் வரலையா? விஜய் இமிடேட் பண்ணிருக்காங்க, ஒரு மாதிரி கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ஆனா விஜய் கிடையாது, விஜய் மாதிரி எடுத்திருக்காங்க. விஜய் மாதிரி எடுத்திருக்காங்க. சூப்பர் சூப்பர். பரவாயில்ல, மேஜராவே சொல்லுங்க. நோ இஷ்யூ. படம் எப்படி இருக்கு மேடம்? நல்ல என்டர்டைன்மெண்டா? ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஒன்றும் இதெல்லாம் இல்லை. ஓகே. கேரக்டர்லாம் எப்படி இருக்கு? நல்ல காமெடியா இருக்கா? காமெடி நிறையா இருக்கு. தேங்க்யூ. ஆனா படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு. எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது? தம்பிராமையா கேரக்டர் அருமையா இருந்துச்சு. ஓகே. எம்எஸ் பாஸ்கர் எப்படி பண்ணிருக்காரு? அருமையா பண்ணிருக்காரு அவரு. ஓகே. இதுல படத்துல வந்து விஜய் எதுவும் இது பண்ணிருக்காங்களா? விஜய் ஆமா பண்ணிருக்காங்க. அது எதுவும் உங்களுக்கு உறுதலா தெரியுதா இல்ல வந்து தெரியுதா? இல்ல, உண்மையான விஷயம் மாதிரி தெரியுது எனக்கு. ஓகே. இந்த காலகட்டத்துக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் அரசியல் எதுவும் தாக்கத்தை உண்டு பண்ணுமா? விஜயோட அரசியல் இல்ல. படம் என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒன்றும் எந்த விதமான ஆபாசம்லாம் கிடையாது. அப்படிலாம் இல்ல சார், ஜாலியா பார்க்கலாம். டைம் பாஸ். அவர் லேட்டா வந்தேன், ஒரு 3/4 மணி நேரம் லேட்டா தான் வந்தேன். ஓ, 3/4 மணி நேரம் லேட்டா வந்தீங்க? ஆமா. சரி. ஸ்டார்டிங்ல பார்க்கல. ஓகே. நான் வந்து பாத்துருவீங்க இல்ல, ஒரு அதுக்கு முன்னாடி வந்த விஷயத்தை பார்த்து சொல்றேன் நான். சரி, ஓகே, சூப்பர். நல்லா இருக்கு. நீங்க விஜய் ஃபேனா? ரொம்ப சோகமா பேசுறீங்களே. இல்ல, சோகமா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லண்ணே. ஒண்ணும் இல்ல. என்ன பேசினா என்ன பண்ணா என்ன, நடக்கிறதா அவ்வளவுதான். சரி, படத்துல உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது?
கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க, யாரையும் குறை சொல்றதுக்குலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. தம்பிராமையா ஏதோ ஒரு மெசேஜ் சொல்றதா தகவல் இருந்துச்சு. சாரி, எம்எஸ் பாஸ்கர். எம்எஸ் பாஸ்கரா, எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு பத்தி தான் பேசுற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா எதுவுமே உண்மையாக சொன்ன மாதிரி தெரியல, உண்மையா சொல்ல மாதிரி. ஓகே, சும்மா ஏதோ. தேங்க்யூ. நீங்க விஜய் ஃபேனா? விஜய் ஃபேன். அப்ப கோவம் வந்துச்சா நட்டியை பார்த்து? கோவம் வரல, ஹீரோ பார்த்து கோவம் வரல. ஏன் படம் என்ஜாய் பண்ணீங்களா? ஃபேமிலியோட பாக்குற மாதிரி இருந்துச்சா? ஓகே, எவ்வளவு மார்க் தருவீங்க? 10 out of 12 தருவீங்க. 9 தருவீங்களா? அவ்வளவு சூப்பரா இருந்ததா? அப்ப செகண்ட் டைம் பாத்துருவீங்க. சூப்பர். ஆமா, படம் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்தது? படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? தம்பிராமையா. தம்பிராமையா கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. நல்லா ஜாலியா பண்ணியிருந்தாரா? சரி. எம்எஸ் பாஸ்கர் வந்து இளைஞர்களுக்கு எதுவும் மெசேஜ் சொன்ன மாதிரி எதுவும் இருக்கா படத்துல? ஆமா, ஒரு இதுல அதாவது சினிமா நடிகர்களை வந்து போக்கு அதிகம் ஒர்ஷிப் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே இளைஞர்களுக்கு வந்து ஒரு இதை கொடுக்குமா, தாக்கத்தை கொடுக்குமா? முழுமை கொடுக்கும். படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? பிடிச்சிருக்கு. சரி. நான் வந்து விஜயஸ்ரீயா இருந்தாலும் எனக்கு அவங்க எல்லாம் நடிப்பு அதை கொஞ்சம் விஜய் மாதிரி இந்த கடைசியில அந்த வெளிநாட்டுல கொண்டு ஆஸ்பத்திரி போறது அதெல்லாம் கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. எல்லாம் மற்றபடி படம் நல்லா இருந்துச்சு. சூப்பர், நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். தமிழ்ல சொல்லுங்க. இல்லை சார், படம் வந்து இந்த TN26 படம் பார்த்தோம். எங்களுக்கு வந்து இது படம் சுத்தமாக பிடிக்கல சார். ஒரு 2.5 hours வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. இது எப்படி இருக்குன்னா, பர்பஸாக ஒருத்தர் வந்து ஒரு அசிங்கப்படுத்தணும், விஜயை பற்றி ஒரு மாதிரி ஏதாவது நெகட்டிவாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த மாதிரி இருக்குது. இப்போ உள்ள ட்ரெண்டை வச்சு இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் பழிவாங்கல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. படம் நாட் சாட்டிஸ்ஃபைட் சார். சுத்தமாக பிடிக்கல சார். மற்றபடி மற்ற கேரக்டர்லாம் எப்படி இருக்கு சார்? எஸ்பெஷலி தம்பிராமையா ஆஸ் யூஷுவல் அவருக்கு ஒரே ஸ்டைல் தான் சார். எல்லா படத்துலையும் மைனால எப்படி ஒரு கேரக்டர் நினைச்சாரோ அதே ஸ்டைல் தான். ஒன்றும் டிஃப்ரெண்டெல்லாம் ஒன்றும் காமிக்கல அவரு. அதே ஒரு போரான ஒரு காமெடி. அது இந்த காமெடி எப்படின்னா, ஒருத்தரை பற்றி ஒரு இதாக சொல்கிற மாதிரியே இருக்குது. எதை சொல்ல வர்றாங்க, என்ன விஷயத்த அவங்க கொண்டு வர்றாங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்ல. இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு படம் என்னென்னமோ மாதிரிலாம் படம் வந்துட்டு இருக்கு. அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து இப்போ ஓட்டுறதுங்கிறது ஒன்றும் நாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எம்எஸ் பாஸ்கர் எதுவும் வந்து இளைஞர்களுக்கு ஏதாவது? சார், எம்எஸ் பாஸ்கர்லாம் சும்மா வந்திருக்காரு சார். 10/11 வந்திருக்காரு எம்எஸ் பாஸ்கர். இன்னொரு எல்லாருமே 10/11. இது வந்து தம்பிராமையா ஒரு ப்ரொடியூசருக்கான மேபி அவரே அதிகமாக காமிச்சிருக்காங்க. அவர் பெரிய ஹீரோவை வச்சு அவருக்கான படமாக தான் இருக்குது. சொன்ன வந்த விதம் வந்து என்ன சொல்ல வர்றாங்கங்கிறது வந்து அப்படி ஒன்றும் பெரிய மெசேஜ்லாம் ஒன்றும் சொல்லலை. மெசேஜ் கண்டிப்பாக மெசேஜ் கிடையாது சார். ஓகே சார், நாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரைட் சார். 2.5 hours வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம்.